தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி, இயேசுவை நம்பி நம்பி வந்திடு தம்பி தம்பி. மனிதனை நம்பி நம்பி வேதனை தானே தம்பி. சரி மகவா சதமரிவா விகரி சரி மமகமபா. ஆண்டவராய் இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை இன்றைக்கு தியான வார்த்தையாக நாம் பார்ப்போம். அவருடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயர்வான், அவருடைய ராஜ்யம் மேன்மை அடையும். எண்ணாகமம் 24, 23 இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்ததான வாக்குத்தத்தங்களடங்கிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். யார் மூலம் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது என்பதை விடவும் அந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையாக வந்தது என்பதையும் அதை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து மகிழ்ச்சி அடைய முடியும். இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற ஆண்டுடைய மக்களாகிய நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிப்பிடுகிற வார்த்தை தண்ணீர் பாயும், வித்து பரவும், ராஜா உயர்வான், ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் உங்கள் குடும்பத்தையும், தேவன் உங்கள் ஊழியங்களையும், தேவன் உங்கள் கைகளின் பிரயாசங்களையும் தொழிலையும் மேன்மையடைய செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஆகாகை போன்று இருக்கிற எதிரியின் வல்லமையை காட்டிலும் உயர செய்து உங்களை பரவ செய்து உங்களை திரளான இடங்களுக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 20 வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த எண்ணாகமத்தின் புத்தகம் இந்த 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் வாசிக்கும் போது எண்ணாகம் 23:8 தேவன் தமது ஜனத்தை சபிக்க மாட்டார். இன்றைக்கு மனிதன் ஆண்டுடைய பிள்ளைகளை கூட சபிக்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் கூட அவங்க என்ன சாபம் போட்டுட்டார்கள் என்று பயந்து நடுங்குவது உண்டு. ஆண்டுடைய பிள்ளை ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இங்கே சொல்லப்படுற தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, நான் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? தேவன் அவருடைய ஜனத்தை சபிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு பலவிதமான சாபங்களாலே பாதிக்கப்பட்ட மக்களாக இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நிலைமையில நீங்கள் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை தொழிலை பாதிக்கப்பட்டிருந்தோ நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். 8ஆம் வசனத்திலே நாம் மறுபடியும் வாசிக்கிறோம், நான் கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி? நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிறவர் அல்ல. மனிதன் நேசிக்கிறான், எவ்வளவு நேசிக்கிறானோ அதற்கு பதிலாக வெறுக்கிறான். வேத புத்தகத்தில் அம்னோனை குறித்து வாசிக்கிறோம், அவன் நேசித்தான், ஆனால் நேசித்ததுக்கு விரோதமாக வெறுத்தான். இதுதான் மனிதனிடத்தில் பார்க்கிற காரியம். நம்மை நன்றாக நேசித்தார்கள், அன்பாக பழகினார்கள், ஆனால் அதற்கு விரோதமாக நம்மை பார்க்கும் போதே வெறுக்கிறார்கள், வெறுப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் வெறுக்கிறவர் அல்ல. வெறுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், வெறுக்கப்பட்ட குமாரனாக குமாரத்தியாக இருக்கலாம், உங்களை நேசிக்கிற இயேசு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மையடை செய்வேன். 23ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே அவர்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? 100 என்று இருந்ததை 1000 மாற்றி, அதை 10000 மாற்றி, கோடியாக மாற்றி, வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் திரளாக மாற்றுகிறார். ஆதி சபை 3000 இருந்தது, 5000 மாறியது, திரள் கூட்டமாக மாறியது. ஆம், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, குறிப்பிட்ட காலம்தான். பின்பு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்போது எண்ணிக்கைக்கு மேலாக, ரெபேக்காளுக்கு சொல்லும் போது கோடா கோடியாக என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இந்த வருடத்திலே எண்ணிக்கைக்கு மேலான அற்புதங்களை செய்ய போகிறார்.
23ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மரமாற ஒரு மனுப்புத்திறன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். கடந்த வருடத்திலே சில வாக்குத்தத்தங்கள் கிடைத்து நிறைவேறாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு குறிப்பிடுகிற காரியம், நான் சொன்னதை இந்த வருடத்தில் உனக்கு நிறைவேற்றப் போகிறேன், நான் சொன்னதை நான் உனக்கு செய்ய போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன், உன் கைகளின் பிரயாசத்திலே நீ அதை காணப்போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே, இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையானே, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அவர் அதை உறுதிப்படுத்துவார். அவர் திருப்புகிறவர் அல்ல. மனிதன் கொடுத்து ஏமாற்றி விடுவான், கொடுத்ததை வாங்கி விடுவான், ஐயோ தவறாய் கொடுத்து விட்டேனே என்று சொல்லிவிடுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? ஆசீர்வாதத்தை வரித்த நிலைமையிலிருந்து திருப்ப மாட்டார், அதை உறுதியாக மாற்றுவார். இன்றைக்கு மனிதன் உன்னை வஞ்சித்திருக்கலாம், மனிதன் உன்னை அபகரித்திருக்கலாம், மனிதன் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 21ஆம் வசனத்திலே 6வது அந்த அருமையான ஆசீர்வாதம் என்ன? ராஜரீகமாக வைப்பார். அந்த காலத்தில் நம்மை ரட்சித்து மீட்ட ஆண்டவர் ராஜரீகமான ஜனமாக மாற்றுகிறார். இன்றைக்கு ஒரு ராஜாவினுடைய ஜெய கம்பீரத்தோடு ராஜரீகமான ஒரு வாழ்க்கையிலே உன்னை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்த பலனை நாம் வாசிக்கிறோம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. மிருகங்களிலே பலனுள்ள காண்டா மிருகம், ஆம், எவ்வளவு பலனாக இருக்குமோ அதே போல எல்லாவற்றையும் செய்கிற பலனை கொடுக்க போகிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் முடிக்க பலனை கொடுக்க போகிறார். அருமையானவர்களே, அநேகர் பயப்படுகிறார்கள், மந்திரம் பண்ணி விட்டார்களோ, அதனால்தான் பிள்ளைகளுக்கு பாதிப்பு, அதனால்தான் திருமணம் பிள்ளைகளுக்கு நடக்கவில்லை, அதனால்தான் குடும்பங்களிலே இவ்வளவு பொருளாதார நஷ்டம் என்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஆகாகை பார்க்கலாம் உயர்வான், ஆம், அவன் தேசம் மேன்மை அடையும். கர்த்தர் உங்களுக்கு மந்திரங்கள் பலிக்காமல் அது ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வார். அந்த 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் செய்வதை அநேகர் சொல்ல வைப்பார். அருமையானவர்களே, இன்னும் கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். உன்னை குறித்து எல்லாரும் சொல்லும்படியான ஒரு செய்தி உனக்குள்ளே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த செய்தி என்ன என்பதை நீங்கள் வருகிற நாட்கள் ஆண்டவரை சார்ந்திருப்பீர்களானால், ஆண்டவரை நேசிப்பீர்களானால், அந்த செய்தியை நீங்கள் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில பலிப்பதையும் நிறைவேறுவதையும் அநேகர் சொல்வதையும் கண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைய வைப்பார். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கூடார அழகுள்ளவர்கள் கோத்திரம் கோத்திரமாக, ஆம், அவள் கூடாரங்கள் குடியிருந்தாலும் அழகுள்ளதாக அங்கே பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலே சிறிய வீட்டில் இருக்கிறீர்களோ, பெரிய பங்களாவில் வாழ்கிறீர்களோ, உங்கள் வீட்டினுடைய அழகு, குடும்பத்தினுடைய ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஐக்கியங்கள் மற்றவர்கள் பார்வையிலே அழகுள்ள குடும்பம் என்று ஆண்டவர் சொல்ல வைப்பார். அருமையானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு அழகில்லாத ஒரு குடும்பம் போல் இருந்திருக்கலாம் கடந்த நாட்களில். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஒரு அழகுள்ள வீடாக, அழகுள்ள குடும்பமாக ஆண்டவர் கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதல்கள், ஆராதனை ஒழுங்குகள், தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுதல் எல்லாம் அழகுள்ளதாக ஆண்டவர் மாற்றுவான். 24ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்திலே, ஆற்றின் அருகில் உள்ள தோட்டம் போல மாற்றுவார். ஒரு தோட்டம் இருப்பது நல்லது, எல்லாரையும் கவர்ந்திருக்கிற தோட்டம். ஆனால் அந்த தோட்டம் எப்படி இருக்கிறது? ஆற்றின் அருகே இருக்கிற தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றுகள் அடங்கிய, ஆம், ஒரு அழகான தோட்டமாக ஆண்டவர் மாற்றுகிறார். இவரிடத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தோட்டமாக அழகாக ஆண்டவர் மாற்றி 24ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஜனங்களை, ஆம், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை ஜெயிப்பார்கள். ஆம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை
வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிற காரியம் என்ன? நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்க தோற்று போக மாட்டீங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள். இதுவரையிலும் பிரச்சனை உங்களை கண்டு, ஆம், பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்திருக்கலாம். இனி பிரச்சனை நம்மை கண்டு பயப்பட போகிறது. ஒரு வழியாய் சத்துரு வந்திருக்கலாம், இனி 7 வழியாக ஓடி போவார்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சாபங்கள் பதிலாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய மக்களாக இருந்து ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக, ஆண்டவரால் சொல்லப்பட்டவர்கள் நிறைவேற்றப்பட்டவர்களாக, ஆம், அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு காலம் அவர் எடுத்துக்கொள்ளாமல் ராஜரீகமாக பலனுள்ளவர்களாக, மந்திரங்களோ சத்துடைய வல்லமைகள் அணுகாதபடிக்கு, தேவன் செய்வதை அநேகர் பார்க்கும்படிக்கு, ஆம், அவர் கூடார அழகுள்ளவர்களாக, ஆம், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தோட்டமாக உண்மையாகவே மாற்றி சத்துருக்களை மேற்கொள்ள வைப்பார். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நீங்கள் துதியுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆகாகை பார்க்கலும் உயர்வீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நீங்கள் பரம்புவீர்கள், நீங்கள் உயர்வீர்கள். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் மகிமையான பிதாவே, இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் பரம்ப செய்யும், உயரச் செய்யும். ஆண்டவரே, சத்துருக்களை காட்டிலும் உயரச் செய்து இவர்களை மேன்மையாக மாற்றும். இந்த வாக்குத்தத்தம் பலிப்பதாக, மேன்மை அடைவதற்குரிய வழிகளை எல்லாம் நீ திறக்கப்படுவதற்காக நன்றி. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மனிதன் திருப்ப முடியாதபடிக்கு மந்திரங்கள் சத்துடைய கிரிகளை நீக்கி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமாக, பலனுள்ளவர்களாக மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.